வணக்கம் நண்பா. நாம் இன்று இருக்கும் இந்த நிலை நமது நேற்றைய சிந்தனைகளாலே உருவானது. இப்பொழுது நமக்கு இருக்கும் எண்ணங்களே நமது நாளைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறது. நமது வாழ்க்கை நமது மனதின் உருவாக்கமே. நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். உயர்ந்த சிந்தனைகளை சிந்தித்தால் நம் வாழ்க்கையில் உயர்வோம். புயலோ நெருப்போ, பிறப்போ இறப்போ, எது நடந்தாலும் உங்கள் நல்ல செயல்கள் என்றும் அழியாது. எனவே தொடர்ந்து நல்ல செயல்களில் ஈடுபடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அமைதியுடன் நிம்மதியும் தேடி வரும். மற்றவர்கள் செய்த தவறுகளை மன்னிப்பது உங்களுக்குத்தான் நல்லது. அது உங்கள் மன வருத்தத்தை அகற்றி அன்பையும் அமைதியையும் வளர்க்க உதவுகிறது. மற்றவர்களை வெல்வதை விட மிகச் சிறந்தது தன்னைத்தானே வெல்வதுதான். எவன் ஒருவன் தன் ஐம்புலன்களையும் அடக்கி தன்னைத்தானே வெல்கிறானோ அவனே இந்த உலகத்தை வெல்கிறான். மற்றவர்களை வெல்ல நினைப்பது தற்காலிக வெற்றிதான். தன்னைத்தானே வெல்வதுதான் நிரந்தர வெற்றி. கடந்த கால சிந்தனைகளில் மூழ்கிப் போகாதீர்கள். எதிர்காலத்தை எண்ணி கவலைப்பட்டு கொண்டு இருக்காதீர்கள். இந்த நிகழ்காலம் ஒன்றே இப்பொழுது உங்கள் கைகளில் உள்ளது. அதை முழுமையாக அனுபவித்து வாழத் தொடங்குங்கள். நீ எங்கு இருக்கிறாயோ அங்கு முழுமையாக வாழப்பழகு. இருப்பதை விட்டு பறப்பதற்கு செய்யும் முயற்சியில் உனது வாழ்க்கையை நன்கு வாழாமல் விட்டுவிடாதே. உங்களை திறந்த மனதுடன் வைத்துக் கொண்டால் உங்கள் வாழ்க்கை சுலபமாக மாறும். ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் உப்பை கலந்தால் அதை குடிக்க முடியாது. அதுவே ஒரு பெரிய குளத்தில் ஒரு ஸ்பூன் உப்பை கலந்தால் அது எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் கவனிக்கப்படாமல் போகும். எடுத்த எடுப்பில் உடனே எதையும் நம்பிவிடாதே. அதை யார் கூறினாலும் அது உங்கள் மனதிற்கு சரியென்று தோன்றும் வரை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. 3 பொருட்களை வெகு நாட்களுக்கு மறைத்து வைக்க முடியாது. 1 சூரியன், 2 நிலவு, 3 உண்மை. இதில் உண்மையை யாராலும் மறைக்க முடியாது. அது என்றாவது ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும். நீ இந்த உலகத்தில் பற்று கொண்ட விஷயத்தையே பெரிதும் இழக்கிறாய். அதனால்தான் அது உனக்கு மன வருத்தத்தை தருகிறது. பற்று இல்லாமல் வாழப் பழகினால் உனக்கு மன வருத்தம் ஏற்படாது. நிம்மதியாக வாழ முடியும். நல்ல எண்ணம் நம்மை சொர்க்கத்திற்கும், தீய எண்ணம் நம்மை நரகத்திற்கும் கூட்டிச் செல்கிறது. எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற முடிவு உங்களிடமே உள்ளது. உன்னிடம் கூறப்படும் விஷயத்தை உன் அனுபவத்திற்கு வராதவரை உண்மை என்று நம்பாதே. அதை உன் அறிவை கொண்டு ஆராய்ந்து அறிந்த பின்பே அதை நம்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாக பிறக்கிறோம். இன்று நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் முக்கியமானது. அதுதான் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறது. எனவே நிகழ்காலத்தில் முழு கவனம் செலுத்தி செயல்படுங்கள். நமது நாக்கு ஒரு கத்தியை விட மிகவும் கூர்மையானது. அதை தவறாக உபயோகிக்கும் போது மற்றவர்களை ரத்தம் சிந்தாமலேயே உயிரை பறிக்கும் அளவுக்கு மிகவும் கொடியது. எனவே அதை சரியாக உபயோகிக்க வேண்டும். நல்லதையே பேசி பழக வேண்டும். ஒரு சிந்தனை செயலாக மாறுவதுதான் மிக மிக முக்கியமானது. அந்த சிந்தனை சிந்தனையாக மட்டுமே இருந்துவிட்டால் அது எந்த பயனையும் கொடுக்காது. எனவே சிந்தனையை செயல்படுத்த தொடங்குங்கள். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.